அடுத்ததா சமீப நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில மருத்துவரை ஒரு நோயாளியின் உறவினர் தாக்கிய சம்பவம் சார். ஆமா ஆமா. இப்ப அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க நீதிமன்றம். அதுக்கு காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களா, அதை பத்தி பேசலாம். ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா தான் அந்த நேற்று முந்த நாள் நினைக்கிறேன். தாயை காத்த தனையன் மாதிரி விக்னேஷ்ன்றவன் வந்து அவங்க அம்மாவை பார்க்க போறான். மேபி இஸ் இன்வால்வ் இன் அதர் கேசஸ், அது வேற விஷயம். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. உயர் சிறப்பு மருத்துவமனைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாவனுடைய ஸ்டேட்டஸ் டிட்டாரியேட், அதாவது இன்னும் மோசமாகி கொண்டே போகிறது. அது எங்கேயுமே வந்து ஒரு உடல் நலத்துல முன்னேற்றம் காணாமல் இருப்பதால்னா இவன் நிறைய தடவை பார்க்குறான், தினம் தினம் போய் கேள்வி எல்லாம் கேட்குறான், எல்லாம் செய்கிறான். இப்போ இந்த டாக்டர் வந்து ஒருவேளை அது அரசாங்க டாக்டர்னு சொல்றோம் நம்ம, மருத்துவர். ஆனால் ஜென்ரலி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறவங்க தான். பட் இது ஏதோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். போடா நாங்கள் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல. ஏதோ ஒரு வாக்குவாதம் பேச்சுவார்த்தையில். அதுக்கு இந்த பையனுக்கு வந்து சரியான கோபம் வந்து தன்னுடைய தாயை காத்து வெளியில் கொண்டு வர முடியலையே, காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போக முடியலையேன்னு ஒரு ஆத்திரத்தில் என்ன பண்ணுறான், அவன் வந்து கத்தி எடுத்து, ஆனால் கத்தி எங்கேருந்து வந்தது என்ன விஷயன்றது வந்து எடுத்துட்டு வந்தாரா என்ன தெரியல. பட் கத்தியை எடுத்து இந்த கழுத்துலையும் தலையிலையும்லாம் அடிச்சு தாக்கியிருக்கான். ஸோ அதனால அந்த உண்மையாவே எல்லா டாக்டர்ஸ் ஒன்று சேர்ந்து அவர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தவறு இல்லைங்க சார், பெரிய தவறு. ஐயோ நிச்சயமான தவறு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த இதுக்கு வந்து அந்த பையனை பிடிச்சி உள்ள போட்டுறாங்க வைங்களேன். அதுக்கப்புறம் தான் வந்து பெயிலுக்கு இங்கே ஹைகோர்ட் மெட்ராஸில் வரான். ஜெகதீஷ் சந்திரா ஜே அவர்கள் ஜாமீனுக்கு வரும்போது இப்போ ஒரு கேள்வி எழுப்புகிறது. இதனுடைய தாத்பரியம், த ஆரிஜின் ஆஃப் த ப்ராப்ளம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, எங்க அம்மாவுக்கு ஏன் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை அப்படின்றது தான் அந்த பையன் கேட்கிற கேள்வி. அதனாலதான் இங்க விவகாரம் அதெல்லாம் தர முடியாது போடா அப்படின்னு ஏதோ ஒரு கோபமா கூட அவர் சொல்லியிருக்கலாமோ என்னமோ. அதுதான் இட் இஸ் அந்த இன்ஃப்ளேமபிள் டக்குன்னு அந்த அது ஸ்பர் ஆஃப் தி மூமெண்ட்ன்றாங்களே, அந்த நொடிக்குள் அவன் கத்தியில வந்து குத்திடுறான் அல்லது பெருங்காயம் ஏற்படுத்தி விடுகிறான்னு சொல்லி அவர் ஒரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு சார். இது உயிர் போயிருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும், அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கு சார். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் பர் தி லா தான். சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நடக்கும். இப்போ இந்த பையன் வந்து அவரை குத்தி இருக்கிறது வந்து மிக 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 தவறு, கொடுமையான ஒரு ஆக்ஷன் தான் நம்ம சொல்றோம். ஆனா அவன் எந்த காரணத்துக்காக அந்த மாதிரி செய்துட்டான் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து அவருடைய ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கும்ல. அந்த டாக்டரு அந்த பெண்மணிக்கு கேன்சர் நோய்க்கு இன்னைக்கு 20ஆம் தேதி இது கொடுத்தேன், 21ஆம் தேதி இது கொடுத்தேன், சண்டே 22ஆம் தேதி இது கொடுத்தேன் அப்படின்னு ஒரு மருந்து சார்ட் எழுதுவாங்க. அது கொடுத்து அதுல சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்க வேண்டும். ஆனா அது இல்லாததான் ஒரு காரணமா இருந்திருக்கு. எனவே ஜட்ஜி கேட்ட கேள்வியே ஒரே ஒரு கேள்விதான், ஏன் அந்த டாக்டர் மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எதுவும் எடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்தா இவர் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அந்த பெண்மணிக்கு, அந்த கேன்சர் விக்னேஷனுடைய தாய்க்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, என்னெல்லாம் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். எனவே அந்த டிபார்ட்மெண்ட் என்கொயரி வந்து ஏன் கண்டக்ட் பண்ணலன்னு ஒரு கேள்வியை போட்டு வைக்கிறார். யாருக்கிட்ட கேட்கிறாரு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காருல்ல, கவர்மெண்ட் அட்வொகேட், கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறாரு. அநேகமா இனிமேல் அதுக்கான மிஸ்டர் பாலாஜி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தாக்கப்பட்டிருக்கிறார். அவரை தாக்கியது தவறு இல்லைங்க சார். இப்ப அதுக்கு இவருக்கு எப்படி நம்ம இந்த விஷயம் ஒன்று லாக்கா இருக்குங்க. கரெக்ட், வெரி ரைட். இந்த விக்னேஷ் என்றவரு தன்னுடைய தாய்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்றது அவர் ஒரு குற்றச்சாட்டு இருந்தா அவர் எப்படி டீல் பண்ணிருக்கணும்? சரி, நான் என்ன சொல்றேன், பெயில் இஸ் ஜெனரல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது இந்தியாவில் இருப்பதற்கு இல்லை. அப்போ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருந்திருக்க வேண்டும். அந்த ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அதிகபட்சமாக இவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்டாச்சுட்டரி பெயில்னு ஒன்று இருக்கு. ஒருவேளை இந்த கொலை கேஸுல ஈடுபட்டு அட்டெம்ப்ட் டு மர்டர்னு வச்சுக்கலாமே, சாவல அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை பண்றதுக்காக முயற்சி செய்திருக்கிறார், அவரை தாக்கி இருக்கிறார். இதனால வேற பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தா இந்த கிரிமினல் கேஸ்ல வந்து நார்மலி 90 நாட்களுக்குள் இவன் ஜாமீன்ல விடவில்லை என்று சொன்னால்
ஸ்டாச்சுட்டரி சட்டபூர்வமான ஜாமீன் அவனுக்கு வழங்கப்படும். அது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது அவ்வளவு சீரியஸான காயம் இல்லாமல் சாதாரணமாக ஏய் அடிச்சிடறேன் தீத்திரம் பார்க்குறியா தூக்கிறேன் பார்க்குறியான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னதுக்கெல்லாம் 60 நாள் தான் அதிகபட்சமான ஜெயில் தண்டனை. அதில் அவனுக்கு பெயில் வாங்கலைன்னு சொன்னால் கவர்மெண்ட்டே பிரிசனே நீ போய் வாயினா அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிச்சிடும் அதுக்குள்ளே. ஸோ அதனால் இவனுக்கு 90 நாள் ஆயிடுச்சு இருக்கலாம், அல்லது இவங்க போட்ட காரணங்கள் நியாயமான காரணங்கள். இதில் ஒரு விஷயம் முக்கியமானது, அந்த பையனுடைய அம்மாவனுடைய ஸ்டேட்டஸ் எங்கேயோ வெளிப்படுத்துகிறார்கள் அந்த அட்வொகேட்ஸ். ஸோ அந்த சூழ்நிலை தான் வந்து ஏன் அவர்கள் மேல் டாக்டர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு உந்துதலாக இருந்திருக்கிறது. ஸோ அவர் பேசின பேச்சாக இருக்கலாம், அல்லது அவர் கொடுத்த சிகிச்சையாக இருக்கலாம், இதுதான் பெரிய காரணமாக இருக்கும். ஆனால் இவன் செய்தது சரியா, அந்த விக்னேஷ் செய்தது சரியானா சரி அல்ல. சிகிச்சை சரியா கொடுக்கல அப்படிங்கிறது விக்னேஷுக்கு ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலுமே, அந்த ஆதங்கம் இருந்தாலுமே, அவர் கையில கத்தி எடுத்ததுக்கு பதிலா அவர் வேற என்னெல்லாம் நல்ல வழியில செஞ்சிருக்கலாம். எஸ், உடனே வந்து அவங்க சீஃப் டாக்டர் இருப்பாங்க, ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சீஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் டாக்டர் மேல ஒரு வேலை சரியா சிகிச்சை கொடுக்கல. அந்த மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணுமே செய்யலைன்னு சொன்னா உடனடியாக நீதிமன்றத்துக்கு வரலாம். ஆர்டிகல் 226 நீதி பேராணை ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 வழி இருக்கிறது. கத்திய கையில் எடுக்கிறதுக்கு சட்டத்தை கையில் எடுத்து, அந்த கத்திக்கு பதிலாக சட்டத்தை கையில் எடுத்திருந்தான்னா உண்மையாவே வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒருவேளை இதுல பாலாஜி என்கிற டாக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது வேலையை விட்டு கூட போயிருக்கலாம். ஆனா அதுக்கான வழி தான் இளம் கன்று பயமறியாது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி செய்தது தவறுதான், தப்புதான். புத்தி இல்லாம செஞ்சிருக்காங்க, பயம் இல்லாம செய்யல, புத்தி இல்லாம செய்துதான். சில நேரங்களில் இந்த மாதிரி ஏற்படுவது வந்து தவிர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் ஜெயிலுக்கு அனுப்புது. நீ போய் அதை கத்துக்கோ, ஜெயில நின்னதான் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சிடறாங்க. ஆனா ஆஃப்டர் சம் டைம் தே ஹாவ் டு கம் பேக். அதாவது ரியலைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், தன்னைத்தான் உணர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமன்றமும் இதை கவனித்து கொண்டே இருக்கும். ஒருத்தனுக்கு ஜெயில் கொடுத்துட்டோம், ஜெயிலுக்கு போட்டோன்னு சொன்னா உடனே அவனை அப்படியே விட்டுறாது. இதுக்கு ஏன் எப்படி இந்த மாதிரி இந்த விக்னேஷ்க்கு ஒரு பெயில் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான காரணம் ஒன்று வந்து காயப்பட்ட டாக்டர் வந்து சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனை விட்டு வந்து விடுகிறார். அது ஒரு ரீசன், மீண்டு வந்து விட்டாருன்னு. செகண்ட்லி இவன் வந்து இத்தனை நாள் உள்ள ஜெயிலில் இருந்திருக்கிறான் அந்த பையன், விக்னேஷ்ன்ற சொல்ற பையன். பிளஸ் அந்த டாக்டர் மேல ஒரு சில குறைபாடுகள் இருந்திருப்பது போல் தோன்றுகிறது. அந்த மாதிரி இருந்ததுனாலும் ஜட்ஜஸ் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தான் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ஏன் மருத்துவர் மேல் இன்னும் எதுவும் நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கவில்லை என்று கேட்டிருக்காரு. இந்த 3 ரீசன் தான் இந்த விக்னேஷ் என்ற பையன் வெளியில வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக, பெயில் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஓகேங்க சார், இன்னைக்கு மிக முக்கியமான 3 வழக்குகள் குறித்தும் சட்ட நுணுக்கங்களும் அதன் வாயிலாக விவரித்ததற்காக நன்றி சார். நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.